எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த புளியோதரை வந்து நம்ம வறுத்து மசாலா அரைச்சி செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்ல மணமாகவும் இருக்கும். இது வந்து கோவில் தர பிரசாதம் மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வடகம் இல்லைன்னா ஊற வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம அரிசியை அளந்து வச்சுக்கலாம். நான் வந்து புழுங்கல் அரிசி அளந்து எடுத்துக்க போகிறேன். 1 கிலோ அளவுக்கு செய்ய போகிறேன் இன்றைக்கி நான். இப்போ இந்த டம்ளர் வந்து இந்த உலக்கை வந்து 250 அப்படின்னா 1 கிலோ அளவுக்கு 4 டம்ளர் நான் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த உலக்கையில் தான் நான் அளந்து எடுத்துருக்கேன். 4 டம்ளர் 1 கிலோ அளவு. இப்போ வந்து அரிசி எடுத்ததுக்கப்புறம் புளி வந்து 250 கிராம் தண்ணியில் சுடுதண்ணியில் ஊற வச்சுருங்க. அடுத்ததாக அரிசி வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. தூசி மண் இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் எல்லாம் சீக்கிரமாக போயிடும். 2-3 டைம் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அழுக்கு எல்லாமே போயிடும், வெள்ளையாயிரும். அப்போ தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி வச்சுட்டு இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு அதை ஆன் பண்ணிவிட்டு இப்போ சாப்பாடு வேகட்டும். அடுத்தது நம்ம மசாலா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். கொத்தமல்லி விதை 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அடுத்ததாக வந்து சீரகம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கடலைப்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, உளுத்தம்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன். காரத்துக்கு வந்து வரமிளகாய் ஒரு 10 இது மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம எல்லையும் வரமிளகாயும் இந்த மாதிரி ஸ்டேஜில் இப்போ நம்ம போட்டுக்கலாம். பாதி வறுத்ததுக்கப்புறமா எள்ளு போட்டுருங்க. ஃபஸ்ட்டு எள்ளு போட்டுட்டிங்கன்னா அது வந்து சீக்கிரமாக வறுபட்டுரும், அப்புறம் நல்லா இருக்காது, கரிச்சு மாதிரி ஆயிரும். வரமிளகா ஒரு 10 சேர்த்திக்கோங்க. இப்போது எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். சூடாகி மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, கருக விட்டுறாதீங்க. இப்படி மசாலா இதெல்லாம் நம்ம வறுத்துட்டு நம்ம இதை வந்து அரைச்சி செய்ய போகிறோம் புளியோதரையை. இப்போ இது தட்டில் ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம ஆற விட்டலாம். இது வந்து நல்லா ஆறட்டும். இப்போ வந்து சாப்பாடு வந்து வெந்துக்கிட்டு இருக்குது. அது வந்து இந்த அளவுக்கு கொதித்து வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த டைமில் இந்த சாப்பாடுக்கு தேவையான உப்பு இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போது உப்பு போட்டு செய்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு வந்து நம்ம வந்து கம்மியாக புளியோதரை சேர்த்திக்கலாம். அதனால் இப்போயே நான் உப்பு சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அது சாப்பாடு வெந்ததுக்கப்புறம் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆறுனதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு இந்த மாதிரி நைஸ் பவுட்ரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பவுட்ரை அரைச்சிக்கோங்க. இப்போது புளியை வந்து நல்லா கரைச்சி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம தாளிக்க ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் வந்து சூடானதுக்கப்புறமா எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாகவும் ரொம்ப மணமாகவும் இருக்கும். எண்ணெய் வந்து 3 கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கிறேன் நான். இப்போது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வேணும் இந்த புளியோதரைக்கு. இப்போ வந்து சாப்பாடு வடித்தாச்சு. அது இப்போ நல்லா ஆறட்டும். இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சி வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலையே சேர்த்திக்கிறேன். இது வந்து நல்லா பாதி அளவுக்கு ஃப்ரை ஆகி வரட்டும். அதுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம சேர்த்தலாம். அடுத்ததாக சேர்த்த போகிறதுன்னு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இது கூடவே வந்து கட்டி பெருங்காயம் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இந்த மாதிரி 2 கட்டி அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். இதே நீங்கள் பெருங்காயத்தூளாக இருந்தால் கொதிக்கிறப்ப போட்டுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ வரமிளகா காரத்துக்கு ஒரு 7 மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ கடுகு வந்து போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இந்த டைமில் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதனால் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை இலையை சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ கருவேப்பிலையும் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு வறுத்தது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த புளியோதரைக்கு தேவையான உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை வந்து இதில் நம்ம ஊற்றிடலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
இல்லைன்னா தெரித்து மேலே வந்து விழுந்துடும். அதனால் இப்போது புளி தண்ணி ஊற்றியாச்சு. இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இதை பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்குது. இந்த டைமில் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூடி போட்டுட்டு அது வந்து நல்லா பாதியாக கிரேவி அளவுக்கு வர்ற மாதிரி வேக வரைக்கும் நம்ம விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம். பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கிரேவி ஆகணும். அது வரைக்கும் வேக விட்டுடலாம். இப்போது இந்த கிரேவி வந்து இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகிடுச்சு. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா பவுடரை போட்டுக்கலாம். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா கிரேவி நல்லா திக்காக நல்லா வந்துடும். இது போட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏற்கனவே வறுத்ததுனால ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதித்து வந்தால் போதும் இந்த புளியோட. இப்போ இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. பாருங்கள், கலந்து கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தா நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்திருக்குது. ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். ஆயிலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும் 2-3 நிமிஷத்துலேயே. பாருங்கள், ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு நல்லா கெட்டியான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பேலன்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக இது நம்ம சேர்த்திக்கிறோம். சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் வந்து இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம வடித்து வச்ச சாதத்தை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா இதுவும் நல்லா ஆறிடுச்சு. இந்த கிரேவியும் பாதி அளவுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஊற்றி நம்ம இப்போ கலந்துக்கலாம். இதை இப்போ வந்து சாதம் வந்து நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஊற்றி கலந்துக்கலாம். கலந்து கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம புளியோதரை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க. சாதம் வந்து உடையாமல் மெதுவாக கலந்து கொடுங்க. நம்ம புளியோதரை வந்து இந்த மாதிரி அரைச்சி செய்கிறப்போ வந்து நல்லா மணமாக இருக்கும். அதே மாதிரி தொண்டையில் வந்து சிக்காமல் நல்லா ஈஸியாக போகும். அதனால தான் இந்த மாதிரி செய்கிறது நல்லா ஒரு நல்ல டேஸ்டியான ஒரு புளியோதரை இந்த மாதிரி செய்கிறது. இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து அடுத்ததாக இன்னொரு பாத்திரத்தில் இருக்கிறதுலையும் நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அதையும் வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போது நான் வந்து 1 கிலோ அளவில் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். 1/4 கிலோ அளவு புளி. இப்போ எல்லாம் கலந்து கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி கரைசல் வந்து மிஞ்சிருக்குது. அவ்வளோதான். மீதி இருக்கிற பவுடர் வந்து அடுத்த குழம்பு செய்கிறப்போ நம்ம அந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் வேஸ்ட் ஆகாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார்